வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன் பார்க்க போகிறோங்க. மார்ச்ன்றது ரொம்ப புனிதமான மாதம். முக்கியமாக தமிழர்களுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. என்னென்ன புனித மாதம் அப்படின்னா, உங்களுக்கு மாசி மகம் வருது மார்ச் 3. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரம், நம்ம முருகன் வள்ளி தெய்வானை கல்யாணம் நடந்தது பங்குனி உத்திரம். முக்கியமாக முருகனுக்கும் தெய்வானைக்கும் நடந்த கல்யாணம் பங்குனி உத்திரம். மாசி மகத்தில் தான் நம்ம புண்ணிய நதியில் பாவம் கடிக்கிறோன்னா, புண்ணிய நதிங்கன்னா அவங்க பாவத்தை கடிக்கிற நாள் மாசி மகம். இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு சனி பயிற்சி நடக்குது, சரிங்களா? வாக்கியம் படி சனி பயிற்சி நடக்குது. குரு வக்ர நிவர்த்தி நடக்குது. இன்னொன்று ஒரே கட்டத்துள்ள 5 கிரகம், கும்பத்திலே கிட்டத்தட்ட 5 கிரகம் ஒன்றா இருக்குது, சரிங்களா? அடுத்து அவங்க 15க்கு அப்புறம்லாம் பங்குனி உள்ள போகும்போது இன்னொரு கட்டத்தில் மீனத்துலலாம் 3 கிரக சேர்க்கை வரப்போகுது. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது மார்ச்சில். நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ப்ராக்டிக்கல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு அப்ரைசல் நடக்கிறது மார்ச்சில் தான், பசங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறது மார்ச்சில் தான். அதனால் கிரகத்தில் அவ்வளோ வேலை நடக்குது, நம்ம வாழ்க்கையில் எக்கச்சக்க வேலை நடக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த கிரகத்துங்களை வச்சு என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுகள், அதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகிறோம். கவனிங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. பணமழை வரும். பணமழை சூப்பராக வரும். குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷம் வரும். ஒன்றும் பண மழை வரும். கீழே கமெண்ட் அடிப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை கஷ்டப்படுறேன்னு. என்ன விஷயம் சொல்கிறேன், சனி பகவான் 3ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு. அப்போனா என்னென்னா பணம் வரும். ஏன்னா உங்களுக்கு 2ல் குரு இருக்கார். இப்போ குரு வர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். நிவர்த்தி அடைஞ்சிட்டார்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதாவது பணம் வராமல் இருக்கவங்களுக்கு இப்போ பணம் வரும், சரியா? நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனி பகவானும் பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் வரும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஒன்றும் இல்லைங்க, ரிஷபராசிக்காரங்க அவங்களுடைய சிம்பிள் என்ன? காளமாடு. நமக்கு ஏதாவது ஈஸியாக கிடச்சிக்குதா? எல்லாத்தையும் நம்ம முட்டி மோதி தான் எடுக்கணும். முட்டி மோதினா நம்ம ஜெயிச்சிடுறோம். நீங்களே பார்த்துருக்கீங்க, உங்கள் லைஃப் பேட்டர்னே பாருங்களேன். எதுவும் வந்தாலும் முட்டி மோதி ஜெயிச்சிருவீங்க, காளமாடான மாதிரி. சரி, ஜெயிச்சிட்டோம். அப்போனா என்னென்னா பணமழை வரும், லைட்டாக தடங்கள் வரும், முட்டி மோதிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இது ஒன்று. இப்போ சார் எதுலலாம் பணமழை வரும் சார் அப்படின்னா, எதை ட்ரை பண்ணாலும் வரும். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குது. முயற்சி ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எந்த ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கலாம். ஓகே, மெயினாக என்னென்ன அப்படின்னா, நீங்கள் குறிப்பாக வேலை சம்மந்தமாக, வேலையில் யாருக்காவது ப்ரமோஷன் இல்லை வேலையில் அப்ரைசர். ப்ரமோஷன் அதை சொன்னேன், ஒரு 10 லட்சம் பேர் வேலை செய்கிறவங்க பாருங்கள், 10 லட்சம் பேருக்கும் ப்ரமோஷன் வராது. அந்த டைமில் யார் ரெடியாக இருக்கீங்களோ அவங்களுக்கு வரும், சரியா? அப்போ மீதி பேருக்கு நல்ல அப்ரைசல் வரும். இருக்கிற சம்பளத்தை விட ஒரு நல்ல பர்சன்டேஜ் மேலே வரும், சரி? ப்ரொமோஷன் கரெக்டாக இருக்கவங்க அதுக்கு புஷ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இது நல்ல பர்சன்டேஜுக்கு புஷ் பண்ணுங்கள். இல்லையா அடுத்த ஜம்ப் அடிக்கணுமா? சூப்பரான டைம் வேலையில், சூப்பரான டைம் அடுத்த ஜம்ப் அடிக்கிறது. இது ஒன்று. அடுத்து பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வளரும். அது நல்லா கவனிங்க. பிஸ்னஸ் நல்லா வரும், ப்ராஃபிட்டில் கவனமாக இருக்கணும். என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க? ஆமாம், பிஸ்னஸ் வேறு ப்ராஃபிட் வேறு. நான் போன வீடியோலேயே சொன்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு துபாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் 4 கண்டெய்னர் ஃபுல்லாக சரக்கு அமிச்சிட்டார். அனுப்பும்போது குதிச்சார் தலைவர், சார் 4 கண்டெய்னர் வந்திருக்கு, செம்ம காசுன்னு. அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி தான், நீங்கள் கிரெடிட் வாங்கினீங்களா இல்லையா? பாதி தலைவர் வாங்கலை. ஃபோன் அடித்தார், ஷேக்குன்னு அமிச்சிட்டேன் அப்படின்னாரு. போய் லாக் ஆனது தான், 10 பைசா கைக்கு வரல. அதுதான் பிஸ்னஸ் வளரும், ப்ராஃபிட் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போது சார் அப்போது நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லலை. பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஜாகிரதையாக பண்ணுங்கள். அதாவது கிரெடிட் வாங்கி வச்சுக்கணும், அதுக்கான அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கணும். அதுமாதிரி போட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர். கோடியில் பண்ணலனாலும் பரவாயில்ல, 10,000 ரூபாய்க்கு பண்ணால் கூட பாதி காசு வாங்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன ஜெயிக்கும், என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு, இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், சரிங்களா? ஸோ வேலையில் போகிறவங்களுக்கும் டைம் நல்லாயிருக்கு, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் டைம் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குதுன்னா படிக்கிற பசங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. பசங்க சூப்பராக படிக்கவங்க, சூப்பராக எக்ஸாம் எழுதுவாங்க. என்னென்னா லைட்டாக தூங்குவாங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால பசங்க லைட்டாக சொக்கி விடும். நல்லா படிச்சுட்டு இருந்த பையங்க ஆனால் தூங்கினே இருக்கிறாங்கன்னுவாங்க. ஏன்னா சனி பகவான் தாக்கும். அப்போ என்னென்னா
புதனை ஆக்டிவேட் பண்ணணும். புதன் தான் படிப்புக்கு. அப்போ என்ன பண்ணணும்? குடிக்கிற டீயில் வந்து ஏலக்காய் போட்டுக்கிட்டு, அதாவது குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா எக்ஸாம் எழுதணுன்னே நான் ஒரு கிளாஸ் தனியாக எடுத்துகிட்ருக்கேங்க. புதனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, குடிக்கிற டீயில் ஏலக்காய் போட்டுருங்க. அது சூப்பர் புதன். அது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூளை. அதுமாதிரி பண்ணலாம். அதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்பு அப்படின்னு கேட்டால், இதில் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, ஆஃபீஸில் மேனேஜர், சீனியர், இவங்களை ஹெல்ப்பு கேளுங்க, ஹெல்ப் கிடைக்கும். இப்போ இருக்க அமைப்பு அப்படி இருக்குது. ஆண்களுடைய ஹெல்ப் அதிகமாக கிடைக்கும். இது ஆணுக்கோ பெண்ணுக்கோ, ரிஷப ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு ஆணுடைய ஹெல்ப்பு நல்லா கிடைக்கும். முக்கியமாக உங்களோட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அப்பா ஸ்தானத்தில் மேனேஜர், சீனியர்ஸ் இருப்பாங்க, ப்ரமோஷன் இருக்குது, அப்ரைசல் இருக்குன்னா அவங்ககிட்ட சஜஷன் கேளுங்க. உங்கள் டீமில் இருக்கவங்க பிரச்சனைனா பக்கத்து டீம் ஆகிட்ட கேளுங்க. ஆனால் யாரோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும், தேடி பாருங்கள். இது ஒன்று. சார் அப்போ எதில் ஜாகிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க வந்து எதில் பணம் போடுறீங்களோ அதில் ஜாகிரதையாக இருங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும், சின்ன ஸ்ட்ரகுளோடு வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கேன். இது ஒன்று. ஆனால் பணம் நல்லாவே வரும். ஏன்னா குரு பகவானும் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதில் போடுறீங்கன்றதுல கவனமாக இருக்கும். சரிங்க? உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம வந்து பொதுவான பலன்கள் பார்த்தோம். ஓவராலாக உங்களுக்கு எப்படி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லை பண வரவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், யாருக்கு நல்லபடியாக திருமணம் அமையும், யாருக்கு குழந்தை பேர் அமையும், யார் வந்து வண்டி வாகனம் வீடு நிலம்லாம் வாங்கலாம், யாருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது, யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க, யாரோட உடல் நிலை எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம வந்து பொதுவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? நம்ம வந்து எப்பவுமே சொல்கிறது தான், 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. பொதுவாக சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம சொல்ல 1 கோடி பேருக்கும் நம்ம வந்து ஒரு பொதுவாக என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிரகநிலை வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எதிராக மேலும் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒன்று. இன்னொன்று, இப்போ ஒரு ஜோதிடர் இது சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் கிரகநிலை இருக்குது, இப்படி நடக்கணும். நம்ம சொல்கிறதால நடக்குமானா சொல்கிறதால நடக்காது. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை தான் சொல்கிறேன். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒன்று. அது இப்போ சொன்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் அது நடத்துறதுக்கு நம்மளை புஷ் பண்ணும். 2. 3வது, நிறைய முக்கியமான பண்டிகைகள் வருது. நம்ம மாசி மகம் வருது, நம்மளுடைய பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்லாம் வந்து கல்யாணத்துக்கு தேடுறவங்களுக்கும், கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சந்தோஷமாக வாழணுன்றவங்களுக்கான முக்கியமான பண்டிகை. அதை நல்லா வழிபடுங்க. நிறைய கஷ்டப்படுற வாழ்க்கையில் அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கான முக்கியமான பண்டிகை மாசி மகம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண லைஃப்பில் வந்து இன்னும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போவீங்க. இது ஒன்று. இதை தாண்டி நம்மளே நிறைய பயிற்சி தரோம். இப்போ வந்து குரு நிவர்த்தி பயிற்சி நடக்குது. அந்த டைமில் நான் என்னென்ன பண்ணணும்? சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. நம்ம கோவில்னா ஓடுறோம். ஓகே, ஊனுடம்பே ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். அப்போ நம்ம கோவில் இங்கே இருக்கும்போது எதுக்கு வெளியே ஓட்டணும்? அப்போ இந்த கோவிலை எப்படி சார்ஜ் ஏற்றுறது? கோயிலில் பண்ணுற விஷயங்களெல்லாம் அதுக்கு நம்மளே தீபாரத்தனை காட்ட சொல்லலை. ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சீடு தெரப்பி இருக்குது, ஃப்ளவர் மெடிசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் விதைகள் வச்சு கலர் வச்சுலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதெல்லாம் பண்ண தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்போம். வெறும் ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்குறா, அவர் சொல்கிறதுனால நடக்குன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் திறமை. ஒன்று. கூட இந்த பயிற்சிகள், இந்த தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ண நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு நல்ல விஷயம், யாருக்குன்னா இந்த பயிற்சிகள் வேணும்னா இந்த யூடியூப் லிங்க்கை என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் தரப்படும். இது நம்ம சேனலுக்கான நான் கொடுக்குற கிஃப்ட். நன்றி சொல்வது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.